சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பக்காவாக தனியாக ஓட்டின்னு வந்து கரெக்டாக நிறுத்தி இருக்காரு. சாருக்கு ரூட்டு தெரியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து முன்னாடி ட்ராவல் பண்ண போகிறேன். சார் வந்து உங்களுக்கு பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணிட்டு வர போகிறாரு. ஸோ அந்த விஷயத்த தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சார் வந்து இன்றைக்கி தனியாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அவர்கிட்ட பேசுவோம். அவர் எந்த அளவுக்கு தனியாக ஓட்டுறாரு, எந்த அளவுக்கு வந்து பக்காவாக கண்ட்ரோல்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி கேட்போம். ஹலோ சார், தனியாக பக்காவாக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க, கண்ட்ரோல் வந்து சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி சார் இருக்குது உங்களுக்கு தனியாக ஓட்டும் போது? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். எல்லாம் உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். நீங்கள் கொடுத்த அந்த பேசிக்ஸும் அந்த ட்ரிக்ஸோட இதனால. ஓகே சார், செம்ம சூப்பராக ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. சான்ஸே இல்லை, தனியாக வந்து இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி ஓட்ட ஆரம்பிச்சிட்டிங்க. உங்களுக்கு ரூட்டு கொஞ்சம் தெரியல அப்படிங்கிறதுனால நான் வந்து இப்போ முன்னாடி ஓட்டிகிட்டு போகிறேன். ஜஸ்ட்டு வந்து நீங்கள் என்னை பின்னாடி அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். நான் ரொம்ப ஆவரேஜ் ஸ்பீடில் தான் ஓட்டுவேன், ரொம்ப ஸ்பீடாக ஓட்ட மாட்டேன். கொஞ்சம் நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி அப்படியே நான் ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ரெண்டு பக்கம் விண்டோ க்ளோஸ் பண்ணிவிடுங்க, மைனூட்டாக ஏசி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்படியே சேஃபாக என்னை ட்ராவல் பண்ணுங்கள் என்னை பார்த்து. ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஸோ என்னை வந்து ஃபாலோ பண்ண போகிறாரு இப்போது. ஏன்னா சாருக்கு வந்து கொஞ்சம் ரூட்ஸ் தெரியாது அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு நான் வந்து முன்னாடி ட்ராவல் பண்ணிட்டு போகிறேன். சார் வந்து என் வெஹிக்கிளை வந்து ஃபாலோ பண்ண போகிறாரு. ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கா கண்ட்ரோல் வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ராமபுரத்துலேருந்து 2 hours வந்து அவர் வந்து ராயபுரம் வரைக்கும் தனியாக ஓட்டின்னு போகிறாரு. அவர் வந்து ஜஸ்ட் வந்து எப்படி ஓட்டுறாரு, எந்த அளவுக்கு நம்மளை ஃபாலோ பண்ணின்னு வராரு அப்படிங்கிற கண்ட்ரோலை நம்ம பார்க்கலாம். சாரோட செகண்ட் டே ட்ரைனிங் ஆக்சுவலாக இன்றைக்கி. ஸோ இது வந்து ஒரு 10th டே, நார்மலாக வந்து 7th டே 8th டே தான் வந்து நம்ம ட்ரைனிங் கொடுப்போம். பட் ஆனால் சாருக்கு பொறுத்த வரைக்கும் 5 daysலேயே வந்து பக்காவாக ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னு அவருக்கு சொல்லியாச்சு. ஸோ சொன்னதுக்கப்புறம் வந்து பக்காவாக வந்து கண்ட்ரோல் பண்ணின்னு ஓட்ட நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் எந்த அளவுக்கு வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுறாருங்கிறத நான் வந்து இந்த சென்டர் மிரர் வழியாக உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பின்னாடி என்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. ஜஸ்ட் வந்து நான் முன்னாடி பார்த்து ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல லெஃப்ட் எடுக்கிறேன். ஏன்னா லெஃப்ட் எடுத்து 2 hours வந்து நாங்கள் ராயபுரம் போகிறோம். எந்த அளவுக்கு வந்து சேஃபாக ஓட்டின்னு வராரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா இந்த மூவ்மெண்ட் ஆஃப் டிரைவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கண்ட்ரோல் பண்ணி மெதுவாக ட்ரைவ் பண்ணணும். எல்லா பக்கமும் வெஹிக்கிள்ஸ் வந்துகிட்டே இருக்குது, ஸ்லோவாக கண்ட்ரோல் பண்ணி வரணும். ஏன்னா சம்டைமில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எல்லா வெஹிக்கிளும் வர்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணோம். சார் மெதுவாக வந்துட்டுருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஜங்ஷன்லேருந்து மெதுவாக வந்துட்டுருக்காரு. நானுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ ஈஸியாக வந்து என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன். எஸ், இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும், சார் ட்ரைவ் பண்ணிவிட்டு பக்காவாக வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவர் வந்து I-20 வெஹிக்கிளில் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் என்னோடய வெஹிக்கிளில் நான் முன்னாடி ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். அவருக்கு வந்து என்னோடய வெஹிக்கிளை தெரியணும் அப்படிங்கிறதுனால நான் ஹசார் லைட் ஆன் பண்ணியிருக்கேன். ஸோ அவர் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சென்னை கார் ட்ரைனர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். என்ஜாய் பண்ணி ஓட்டுற அளவுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து நீங்கள் கவலைப்பட வேண்டியது அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஒரு ட்ரைனிங் தான். ஸோ சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக வந்து ஃபாலோ பண்ணி அழகாக வந்துட்டுருக்காரு. அவர் கண்ட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக வந்துட்டுருக்கு. சாருமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட காரில் ஹசார் லைட் ஆன் பண்ணியிருக்காரு. இப்போ நான் ஆன் பண்ணியிருக்கேன்றதுனால அவருமே ஆன் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹசார் லைட் எரிஞ்சிட்ருக்கு சாரோட வெஹிக்கிளில். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸில் ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் இருக்கும், என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும். அந்த விஷயத்தில் வந்து எந்த விதமான ஒரு குறையுமே நாங்கள் வைக்கிறதில்லை இது வரைக்கும். நீங்கள் வந்து நம்பி ஜாயின் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணோம் அப்படின்னு தெரில அப்படின்னா என்னோடய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. 8678981111. இந்த நம்பரில் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. பக்காவாக வந்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுவோம். சார் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி செகண்ட் டே. ஆக்சுவலாக செகண்ட் டேயில் இந்த அளவுக்கு வந்து பக்காவாக ஓட்டுறாரு அப்படின்னா நாங்கள் எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்போம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். தனியாக தான் ஓட்டிகிட்ருக்காரு, அதுதான் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ். ஏன்னா வந்து கூட யாராவது இருந்தால் கூட ஓகே, பட் நான் வந்து என்னோடய காரில் முன்னாடி பார்த்து ஓட்டிகிட்ருக்கேன். அவர் வந்து என்னோடய வெஹிக்கிளை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காரு. பட் எந்த விதமான ஒரு கைடன்ஸும் இப்போ ஆக்சுவலாக அவருக்கு கிடையாது. அழகான ஸ்டெப்பில் வந்து அவர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி ஓட்டும்போது தான் அவருக்கு டிரைவிங் லெவல் வந்து பக்காவாக வர ஆரம்பிக்கும். ரெண்டாவது வந்து என்ஜாய் பண்ணி அவர் ஓட்ட ஆரம்பிச்சிருவார். ஸோ இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங், வண்டியோட கண்ட்ரோல் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எஸ், பின்னாடி வந்து கரெக்டாக I-20ல் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காரு. நான் வந்து ஜஸ்ட் வந்து முன்னாடி போயிட்டுருக்கேன். சாரோட வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த மிரரில் காமிக்கிறேன். பின்னாடி வந்துட்டுருக்காரு, ஸ்மூத்தாக கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. ஸோ ரெட் கலர் வண்டி. அதோண்டு ராயபுரம் வரைக்கும் வந்து என்னை ஃபாலோ பண்ணி ஓட்ட போகிறாரு.
எந்த அளவுக்கு வந்து அவர் என்ஜாய் பண்ணி ஓட்டுறாரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இதுதாங்க ரியல் சக்ஸஸ். ஆக்சுவலாக நீங்கள் சென்னை கார் ட்ரைனர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா கேரண்டீடு நீங்கள் வந்து பக்காவாக தனியாக ஓட்டுறதுக்கு நாங்கள் கேரண்டியாக வந்து சொல்லிக் கொடுப்போம். நீங்கள் என்ஜாய் பண்ணி ஓட்ட முடியும், அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுப்போம். இப்போ சார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அசா லைட் போட்டுட்டு வந்துட்டுருக்காரு, ஸ்லோவாக தான் வந்துட்டுருக்காரு. எந்த அளவுக்கு வந்து அவரால் வந்து மேனேஜ் பண்ணி ஓட்ட முடியுது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து ஒரு கிண்டி லொக்கேஷனு. இப்போ இந்த கிண்டிலேருந்து டுவோஸ்ட் ராயபுரம் போகிறோம். ராயபுரம் வரைக்கும் நாங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். சார் வந்து என்னை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அவரோட அசா லைட் நீங்கள் பார்த்துக்கோங்க, ஒரு வாட்டி பின்னாடி வந்துட்டுருக்காரு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ட்ரைனிங். நாங்கள் ஒரு செகண்ட் டே வரைக்கும் அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த அளவுக்கு நம்ம தனியாக நம்மளை ஓட்ட வைப்பார் அப்படின்னு. அவரோட கனவு ஆக்சுவலாக 5 வருஷத்தோட கனவு இது. ஸோ இந்த கனவு தான் இப்போ நினைவாகிட்டுருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு. எஸ், இந்த இடத்துல அவரோட ரியல் சக்ஸஸ் அவங்களால பார்க்க முடியுது. நல்லா என்ஜாய் பண்ணி ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு. கண்ட்ரோல் ஆஃப் டிரைவிங், இந்த மூமெண்ட் ஆஃப் டிரைவிங் எல்லாமே வந்து ரொம்ப கிளியராக வந்துட்டுருக்கு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து நம்மளால் பார்க்க முடியுது இந்த இடத்துல. காரணம் என்னென்னா நாங்கள் கொடுத்த ட்ரைனிங், அதுவும் ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங்லாம் இன்றைக்கி வந்து அவருக்கு வேறு லெவலில் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஜட்ஜ்மெண்ட் ட்ரைனிங்லாம் ஓட்டினதுக்கப்புறம் வந்து சாரால் வந்து பக்காவாக ஓட்ட முடியுது. காரோட இந்த மிரரில் பார்த்தீங்கன்னா தெரியும், கார் வந்து அசா லைட் போட்டு I20 நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டுருக்காரு. ஸோ ஜஸ்ட் நான் வந்து முன்னாடி போயிட்டுருக்கேன். மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வந்து எங்களால் பண்ண முடியுது இப்போ இந்த இடத்துல. ஒரு ரியல் சக்ஸஸே வந்து பார்த்தீங்கன்னா இது தாங்க. ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் பக்காவாக கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுறதுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். அதுவும் என்ஜாய் பண்ணி ஓட்டுறதுக்கு சான்ஸே இல்லாமல் ஓட்டிகிட்ருக்காரு. எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரைனர்ஸ் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணி கற்றுக்கோங்க. ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ், தேங்க்யூ சார், ஃபாலோ பண்ணி சேஃபாக வந்துட்டுருக்கீங்க. தேங்க்யூ.